அம்மா வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் லேசியாக தான் ஃபீல் பண்ணுவேன். தலைக்கு குளிச்சுட்டு 2 டேஸ் ஆச்சு, எண்ணெயே வைக்கல. அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு அம்மா சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. நாட்டுக்கோழி கிடைக்கல, அதனால் பிராய்லரில் பண்ணியிருந்தாங்க. 3 பேருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம். சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடியும் கொஞ்சம் சிக்கனில் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டோம். பையனும் எழுந்திரிச்சான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஈவினிங் டைம் விளையாண்டுருந்தான். பெரியப்பா ஈவினிங் வந்திருந்தார் சித்தப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக. கரெக்டாக தங்கச்சி டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. நாங்கள் வந்ததுனால லீவ் போட்டா. வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் பையனை கீழேயே விழ தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா. பெரியப்பா ஒரு 6 மணிக்கு மேலே புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சித்தி கொத்து புரோட்டா போட்டு கொடுத்தாங்க. தம்பி கரெக்டாக வந்திருந்தான். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எகெயின் வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு மேலே ரிட்டர்ன் ஆகிட்டோம்.